மகிழ்த்து மகிழே அடுத்தவங்க சந்தோஷப்பட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும். அதனால் மக்கள் பசியோடு வந்தால் நாங்கள் உணவு தரோம். அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும். இப்போ நம்ம அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட ஹோட்டல் உணவகங்கள் இருக்குது. இந்த உணவகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடையை வந்து ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, வீட்டில் நீங்கள் எப்படி சமைச்சா எப்படி நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தரமாக இருக்கும், வயிறு நிறைய சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அண்ணா நகரில் ஒன் ஆஃப் த பிரைம் டிஃபன் சென்டர்ஸ். நான் இது வரைக்கும் கிராஸ் பண்ண வரைக்கும் எவ்ரிடே ஈவினிங் மார்னிங் 2 டைமுமே நல்லா பிஸியான ரஷ்ஷான ஏரியா. யார் எப்படி கிராஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த டிஃபன் சென்டருக்கு பார்க்காமையாச்சும் போக மாட்டாங்க. இங்கே எக்ஸலண்டான ஃபுட், குவாலிட்டியான ஃபுட் அண்ட் இன்னும் சொல்ல போனால் எங்கேஜிங்கான ஃபுட்ஸ் லைக் சப்பாத்தி அண்ட் வடகறிலாம் அடிச்சுக்கிற ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும். I come here very regularly and I like butter podi masala, ghee roast, idli, podi, dosa, vada, everything over here. There's no seating facilities but the food is really amazing. The sambhar is too good here. பெஸ்ட்டாக இங்கே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் குயிக்காகவும் சாப்பிட்டு போகணும், கொஞ்சம் ஹைஜீனாகவும் இருக்கணும், ரேட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும். பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது, ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு குயிக்காக சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. It's a good place. It's right in the heart of Nagar. There's no seating facilities, but the food's really good. You can always try the butter podi dosa and the ghee podi dosa. There are 2 must tries over here. பிடிச்ச ஐட்டம் பார்த்தீங்கன்னா பட்டர் தோசை, நெய் ரோஸ்ட்டு, வரவும் தாராளமாக சாப்பிடலாம், வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்குது எல்லாமே. இந்த தட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் வைக்கக்கூடிய பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வேறு எங்கேயுமே தனிப்பட்ட முறையில் கிடைக்காது. தட்டு இட்லி ஒரு முறை சாப்பிட்டோம்னா மறுமுறை அந்த தட்டு இட்லியை வந்து நம்ம மறக்க மாட்டோம். ஒரு தட்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். சாப்பிட்ட பிறகு ரொம்ப திருப்தியாக நான் வெளில போவேன். எங்கள் தோசை வெரைட்டிஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். பியூர் வெஜிடேரியனால நிறைய பேர் வருவாங்க. ரெகுலராக எப்போவுமே இங்கே கூட்டமாக இருக்கும். எனக்கு இங்கே வடை தோசை ரெண்டும் பிடிக்கும். பொடி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேர் லக்ஷ்மிபதி, இந்த கடையோட மேனேஜர். இந்த கடை ஆரம்பித்து ஒரு 35 வருஷம் ஆகுது. அப்போது மக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்கணுன்றதுக்காக இந்த கடை ஆரம்பித்தார் ஓனர். விலை கம்மியாகவும் மக்களுக்கு நல்ல சேவை செய்யறதுக்காக இந்த கடை ஆரம்பிச்சது. மக்கள் வந்து நம்மளை வந்து அவ்வளோ லைக் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்களே, மேலும் மேலும் வந்து கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகுறாங்களே தவிர நமக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க கஸ்டமர். நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். மார்னிங்கில் வந்து நல்லாயிருக்கும், இங்கே பூரி நல்லாயிருக்கும், அதே மாதிரி பொடி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், ரீசனபிளான காசு. ஸோ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இது வந்து சீப்பாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து 15 ரூபா தான் கொடுக்குறோம். 120 ரூபா வரையும் ஃபுட்டு இருக்குது. அதே போல் நம்ம தனியாக வந்து கேட்ரிங்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். So we come here to Karthick Tiffen Center, I think almost twice or thrice a week, like a grab and go kind of a thing. It's really fresh and warm and there's no hassle, like you just come, take and you go after that. So that's what I like about this place. One of my favorite things from this place that I would highly recommend is their dosa. I've tried many dosas since being married to an Indian, living in Tamil Nadu, but honestly this one is my favorite. It's so crispy, so hot. The chutneys are really nice. So every time I come, it's either the masala dosa or the plain dosa that I like the best and would recommend. We come here and just have fun. We eat on the side of the road. We feel safe during the pandemic and the food's really nice. So we definitely recommend it. And I recommend you guys to have it here. It's yours. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் கிவ் எ ஷாட். ஒரு நல்ல இடம் அது, ஃபுட்டுக்கு நல்ல இடம். It's a simple, tasty and affordable food. But what I see in Chennai, all these places, they don't maintain a very high quality hygiene standard. That is where I want you to bring that awareness among them. That is important. Rest of the things are okay. முரட்டு பீஸை பார்த்துட்டு இப்போ ஒரு முட்டா பீஸை பார்த்து கேக்குதா நான் பேசிட்டு என்னப்பா இருப்பா வேண்டாம், ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமாக எடுத்துறேன். How do I start? ப்ரொமோட் ஆயிரும் இந்த யூடியூப் சேனல்னாலே. தேங்க்யூ. இந்த சேனல் ப்ரோ, இந்த சேனல் ப்ரோ. All my friends are toxic, all ambitionless. நம்ம கடையை பொறுத்தவரை அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஜனங்க வந்து நல்லா சாப்பிட வருவாங்க. என்ன தெரிகிறது. அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.